நம்ம நாட்ட ஒரு பெரிய குடும்பம்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த ஃபேமிலில இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாப் ஆர் வேலை செய்றோம். அதுக்கு சேலரி வரும். அத டோட்டல் பண்ணி 1 இயருக்கு எவ்ளோ சம்பாரிக்கிறோம்னு பார்க்குறது தான் ஒரு கண்ட்ரியோட ஆனுவல் இன்கம்னு சொல்லலாம். இல்லன்னா நேஷனல் இன்கம்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு நாட்டு மக்கள் ஒரு வருஷத்துல என்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதுக்கு எவ்ளோ ஏர்ன் பண்றாங்க, அதோட அதோட மணி வேல்யூவ பார்க்குறது தான் அந்த நேஷனல் இன்கம். இது காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன்னு பார்க்கும்போது, அட்மோஸ்ட் அனைத்து உற்பத்தியாகிற பொருளும், சேவையும் இதில உள்ளடங்கிடும். எக்கனாமி எப்படி செயல்படுது அப்படின்றது ரொம்பவே அக்யூரேட்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத சரியாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நேஷனல் இன்கம் அதிகமாகுது அப்படின்னா, குரோத்தும் அதிகமாகுது அப்படின்றது அர்த்தம். நேஷனல் இன்கம் அதிகமாகும்போது, டாக்ஸ் கலெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றது அதிகமாகும். ஸோ மக்களுக்கு பெட்டரான ஃபெசிலிட்டீஸ் அப்படின்றது கிடைக்கும். நேஷனல் இன்கம்ம தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங்னு சொல்றோம். அதுக்கு ரீசன் கவர்மெண்ட்க்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தெரியும். இருக்கிற ரிசோர்ஸை எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும். சஸ்டெய்னபிள் குரோத்துக்கு சில டார்கெட்ஸை செட் பண்ணி அது மூலமா ஜாப் கிரியேட் ஆகும். பாவர்ட்டி லெவல் குறையும். ஸோ ஓவரால் நேஷனோட ப்ராக்ரஸ் கார்டு அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட் கார்டாக வந்து இந்த நேஷனல் இன்கம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால தான் நம்ம இதை மேக்ரோ எக்கனாமிக் பேராமீட்டர் அப்படி இல்லைன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். நேஷனல் இன்கம்மை பற்றி ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறது, அதாவது அவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். ஒரு நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்தி ஆண்டுதோறும் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் விசிபிளாக இருக்கலாம், இன்விசிபிளாக இருக்கலாம், சேவைகள்னு சொல்லுவோம். அதோட நிகர மொத்தத்தை தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது நேஷனல் டிவைடண்ட் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அடுத்து சைமன் கஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜிடிபி கான்செப்டை உருவாக்குனவரோட தியரி. ஜிடிபின்னு சொல்லும் போது எல்லா கண்ட்ரியும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வருஷம் வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமர் கையில் அந்த பொருள் போய் சேரும். சில பொருள் உடனே பயன்பாட்டுக்கு போயிடும். சில பொருளை ஸ்டோர் ஆர் சேவ் பண்ணி வைப்பாங்க. சில பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஜிடிபி மட்டும்தான் நாடுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லா ஹாப்பினஸையும் வெல்த்தையும் ஹெல்த்தையும் கொடுக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜிடிபி எந்த அளவுக்கு மணி ஃப்ளோ அப்படின்றது எக்கனாமியில் இருக்குன்றத சொல்லுது. ஆனால் யாருக்கு அந்த மணி போகுது, யாரோட லைஃப்பை அது இம்ப்ரூவ் பண்ணுது, என்வாயன்மெண்டல் ஹார்ம்ஸ் எதுவும் இருக்கா என்ன அப்படின்றத அது சொல்கிறதில்ல. ஸோ ஜிடிபி க்ரோ ஆனால் கூட நாடு க்ரோ ஆச்சுன்னு சொல்ல முடியாதுன்றது அவரோட தியரி. நேஷனல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணுறதுக்கு சில பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் முதல்ல ஒன்று தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சந்தை விலையை பொறுத்து ஒரு நாடு ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணியிருக்கு, அது மூலமாக எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்கு அப்படின்றது தான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் சி அப்படின்றது ஒரு நாட்டு மக்கள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் செலவு பண்ணுற பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஃபுட்டுக்கு, ட்ராவலுக்கு, இது மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ்க்கு. இது போக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், லைக் மெஷின்ஸ்க்கு, பில்டிங்ஸ்க்கு, அதுக்கெல்லாம் போகிற பணம். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்கூல்ஸ்க்கு, ரோட்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் செலவு பண்ணுற பணம். இது போக எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டில் நடக்கிற அந்த விஷயங்கள். அது வந்து பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு கெயின்ஸ். ஏன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது. நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும் பட்சத்தில் லாஸ் தான், நமக்கு நிறைய இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷின்ஸ்லேயோ இல்லை டூல்ஸ்லேயோ தேய்மானம் அப்படின்றது நடக்கும். அதை நம்ம லாஸ் அப்படி இல்லைன்னா டிப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இயரும் அதை பராமரிக்காத போது அதிகமாகும். அப்போ அந்த வேல்யூவை கழிச்சிட்டு ரியல் வேல்யூவை நம்ம சொல்கிறது தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இதை ஃபார்முலாவாக சொல்லும் போது ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜிடிபி அப்படின்றது ஒரு ஃபாரினர் மூலமாவோ, இல்ல இந்தியன் மூலமாவோ, இந்தியாக்குள்ள ஒரு வருஷத்துல செய்ற உற்பத்தி, அதுக்கான மணி வேல்யூ ஆர் ரிட்டர்ன் வருவாய்ன்னு சொல்லலாம். அப்ப ஜிஎன்பின்னு பார்க்கும்போது, ஒரு வருஷத்துல இந்தியர்கள் மட்டும் உள்நாட்டிலயோ, இல்ல வெளிநாட்டிலயோ செய்ற உற்பத்தி, கூட்ஸோ, சர்வீஸோ அதுக்கு கிடைக்கிற வருவாய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இத ஃபார்முலான்னு நம்ம பார்க்கும்போது, அதே ஜிடிபிக்கான கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மென்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தான். இது கூட நம்ம ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும். என்னன்னா, இந்தியர்கள் வெளிநாட்டுல சம்பாதிக்கிற பணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது கூட வெளிநாட்டவர் இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கிற பணத்த மைனஸ் பண்ணி, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்ட ஆட் பண்ணிப்போம். இதுக்குள்ள மொத்தமாவே இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்கும். என்டிபி போலவே என்என்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கேயும் டிப்ரிசியேஷன் அப்படி இல்லைனா லாஸ்ன்னு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அதாவது மெஷினரிஸ் ஒரு பில்டிங் மூலமாக ஏற்படுற தேய்மானம். இது கூட இன்டைரக்ட் டாக்ஸஸ்னு நம்ம போடக்கூடிய ஜிஎஸ்டி ஆர் மற்ற டியூட்டிஸ் எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணும். அதையும் அப்போ நம்ம கழிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும்.
சரி, இப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ், ஃபேக்டர் காஸ்ட் அப்டின்னா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனி எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஆப்பிள் ஜூஸ வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஜூஸ் புரொடக்ஷனுக்காக டைரக்ட்டா யூஸ் ஆன காஸ்ட்லாம் தான் நம்ம அதில வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதாவது ப்ரொடியூசருக்கான வருமானம் இன்வால்வ் ஆகும். அது கூட சேர்ந்து அங்க வொர்க் பண்ற வொர்க்கர்ஸ்க்கான சேலரி, அந்த இண்டஸ்ட்ரிக்கான லேண்ட் அதோட சம்பளம் அண்ட் கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த பணம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓனருக்கு அதுக்கப்புறம் கிடைக்கிற ப்ராஃபிட் ரிட்டர்ன் இதெல்லாம் அதில வரும். சுருக்கமா ப்ரொடியூசருக்கான இன்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவே மார்க்கெட் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது, இப்ப ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. அத வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விக்க குடுத்த அந்த பிரைஸ் இருக்கு இல்லையா? அந்த சாலிட் பிரைஸ் இருக்கு இல்லையா? சோல்டு பிரைஸ் அதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸ் இருக்கும். ஆனா சப்சிடி இருக்காது. டாக்ஸ் அப்படின்னும்போது ஜிஎஸ்டி இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னும்போது ஃபேக்டர் காஸ்ட்டுக்குள்ள டாக்ஸ் சேரும். சப்சிடிய மட்டும் கழிச்சிருவாங்க. ஸோ இத கன்சியூமர் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக டாக்ஸ் அதிகமாகும்போது, கன்சியூமருக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்குறது காஸ்ட்லி ஆயிடும். கவர்மெண்ட் சப்சிடி குடுக்கும்போது ஒரு ஆப்பிள் ஜூஸ் மேல, அப்ப ஜூஸோட விலை அப்படின்றது கம்மியாகும். புரொடியூசருக்கு ஒரு நிலையான வருமானம் அப்படின்றது கிடைக்கும். அப்போ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்ன்னு பார்க்கும்போது, மார்க்கெட் பிரைஸ் கூட டாக்ஸ கழிச்சுட்டு சப்சிடிய ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சப்சிடி மார்க்கெட் பிரைஸ குறைக்கும். ஆனா டாக்ஸு அதிகப்படுத்தும். ஸோ அப்ப அந்த டாக்ஸும், சப்சிடியும் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் என்என்பி. அடுத்து பெர்சனல் இன்கம். பெர்சனல் இன்கம் அப்படின்றது ஒருத்தருக்கு கிடைக்கிற பணம். அது சேலரி மட்டும் இல்லாம கிஃப்ட்டாவோ, கவர்மெண்ட் சப்போர்ட் எய்ட் மாதிரியோ, பென்ஷன் மாதிரி, ஸ்காலர்ஷிப் மாதிரியா கூட இருக்கலாம். பட் டாக்ஸ் பேமெண்ட்க்கு முன்னாடியே இதெல்லாம். இத ஃபார்முலாவா அவங்க குடுத்துருக்கிறது, பெர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டூ நேஷனல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் பிளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வேஜு, ப்ராஃபிட்டு, ரெண்ட் மாதிரி இன்கம் கூட, இந்த பிஎஃப், இஎஸ்ஐலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி குடுப்பாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. அது கூட ப்ராஃபிட் அதாவது கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடுவாங்க. எது கூடனா இன்கம் கூட. இப்ப இது கூட ஸ்காலர்ஷிப்போ, இல்ல பென்ஷனோ ஏதாவது குடுத்துருந்தாங்கன்னா, அத ஆட் பண்ணிப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நேஷனல் இன்கம் அப்படின்றது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ, அத சொல்றது. பெர்சனல் இன்கம் அப்படின்றது ரிசீவ்டு அமௌண்ட். அது வந்து சேலரியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேற சில அமௌண்ட்ஸா கூட இருக்கலாம். லைக் கிஃப்ட் மாதிரி, பென்ஷன் மாதிரி. அடுத்து டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னாலே அது பேருக்கு ஏத்த மாதிரி யூசபிளா இருக்குது. அதாவது நம்மளால செலவு பண்ண முடியுமான இன்கம். டாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வருமானத்துல கையில இருக்கிற அமௌண்ட் அத நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ பெர்சனல் இன்கம்லேருந்து டாக்ஸ மைனஸ் பண்ணா அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். வேற மாரி சொல்லணும் அப்படின்னா, கன்சப்ஷனுக்கு நம்ம கையில இருக்க பணம், சேவ் பண்ணி நம்ம கையில இருக்க பணம். பெர் கேப்பிட்டா இன்கம் அப்படின்றது தோராயமா, அதாவது ஆவரேஜா ஒருத்தர் ஒரு வருஷத்துல எவ்வளோ இன்கம் ஜெனரேட் பண்றாருன்னு பார்க்குறது. இத தான் நம்ம நேஷனல் இன்கமால மொத்தமா இருக்க பாப்புலேஷன்ல டிவைட் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஒரு 150,00,000 கோடி பேர் இருக்காங்க. ஐ மீன் கோடி ரூபாய் நம்மள்ட்ட நேஷனல் இன்கம் இருக்கு. அதுல 150 கோடி பேர் வந்து நம்ம நாட்ல இருக்காங்க அப்படின்னா, நமக்கு பெர் கேப்பிட்டா இன்கம் எவ்வளோ வரும்? 1,00,000 அப்படின்னு வரும். ஸோ நேஷனல் இன்கம்ன்றது டோட்டலா எவ்வளோ இன்கம் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. பெர் கேப்பிட்டா இன்கம் அப்படின்றது ஆவரேஜ் இன்கம் ஒருத்தர பொறுத்து, அதாவது பெர் ஹெட்ட பொறுத்து. அடுத்து ரியல் இன்கம், நாமினல் இன்கம்னு ஒரு கான்செப்ட் பார்க்கணும். நாமினல் இன்கம்னு நம்ம பார்க்கும்போது, இன்னையோட விலை நிலவரப்படி நேஷனல் இன்கம்ம கால்குலேட் பண்றது. இதுல பிரைஸ் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இதுல பிரைஸ் ரைஸ கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, அத நம்ம ரியல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். பிரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா, நேஷனல் இன்கமும் பெருசாகும். ஆனா, மக்கள் அதே அளவு ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு போன இயர் நான் ரூ. 100க்கு 10 ஆப்பிள் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த வருஷம் என் கையில ரூ. 120 இருக்கு. ஆனா, இன்னைக்கு ஒரு ஆப்பிளோட விலை ரூ. 12ன்னு ஆயிப்போச்சு. அப்போ இந்த வருஷமும் என்னால 10 ஆப்பிள் தான் வாங்க முடியும். ஸோ, அந்த நேஷனல் இன்கம் அப்படின்றது எவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்குன்ற கணக்கு. ரியல் இன்கம் அப்படின்றது இந்த பணத்தினால எவ்வளோ பொருள் உங்களால நிஜமாலுமே வாங்க முடியும் அப்படின்ற அந்த பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி இங்க ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது பேஸ் இயர்ன்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. கரண்ட் இயரையும் கணக்கெடுத்துப்பாங்க. பேஸ் இயர்ன்னு நான் 2020 வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். அப்ப ஒரு பொருளோட விலை, ஆப்பிளோட விலை ரூ. 100. இன்னைக்கு அதே ஆப்பிளோட விலை ரூ. 160, ரூ. 120 அப்படின்னும்போது 20% அதிகமாயிருக்கு.
இன்னைக்கு நேஷனல் இன்கம்னு பார்க்கும்போது ஒரு 200 கோடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த 200 கோடிய 120/100ன்னு போடும்போது நமக்கு ஒரு 1.2 வரும் கரெக்ட்டா? ஆவரேஜா. அந்த 200/1.2ன்னு போடும்போது நமக்கு ஒரு தோராயமா ஒரு 166.7 க்ரோர்ஸ் இருக்கும். இப்ப இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் நமக்கு பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 166 கோடி இருக்கும். இங்க பார்த்தா பீப்பிள் வந்து ரிச் ஆகியிருக்காங்களா? பொருளாதாரத்தில மேம்பட்டுருக்காங்களான்னு கேட்டா அப்படி ஆகல. ஆனா பொருளோட விலை மட்டும் அதிகமாயிருக்கு. அடுத்து ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்றது, இது என்னன்னா, இன்ஃப்ளேஷன பொறுத்து ஒரு பொருளோட விலை ஏறியிருக்கா, இறங்கியிருக்கா, ஒரு வருஷத்துல, ஒரு நாட்ல அப்படின்ற கணக்கு தான். 2025ல நாமினல் ஜிடிபி வந்து ஒரு 200 கோடி இருக்குன்னு வச்சுப்போம். ரியல் ஜிடிபின்னு பார்க்கும்போது ஒரு 180 கோடி இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா படி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 111.1 வரும். ஸோ ஓவராலா 11.1% பிரைஸ் ரைஸ் அப்படின்றது ஆகியிருக்கு. பேஸ் இயர் கணக்கு பொறுத்து. விலை அதிகமாகியிருக்கு. ஆனா உற்பத்தி அதிகமாயிருக்கான்னு கேட்டா, இல்ல தான். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். எதுக்கு நேஷனல் இன்கம் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்டின்னா, முதல்ல பாயிண்ட்டு ஒரு எக்கனாமிக்கு எந்த செக்டார் வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்விஸ் செக்டார்ன்னு நெறையா இருக்கு. அதில அதிகமாவோ, கம்மியாவோ கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா, நாடு எந்த செக்டார் மூலமா அதிகமா வளர்ச்சி அடையுதுன்னு தெரியலாம். அக்ரிகல்ச்சருக்கு 20% குடுக்குதுன்னு வச்சுக்கலாம். சர்விஸ் செக்டார் ஒரு 50% குடுக்குது அப்டின்னா, சர்விஸ் செக்டார் மூலமா நாடு வளர்ச்சின்றது அதிகமாகுது. அதுக்கு அது அதிகமா சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் இந்த நேஷனல் இன்கம் டேட்டாவ வச்சு கவர்மெண்ட்னால பீப்பிள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நேஷனல் இன்கம் டேட்டா வச்சு கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பாலிசிஸ் போடும். ஸ்கீம்ஸ் உருவாக்கும். ஜாப் ப்ரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அக்ரிகல்ச்சர் 20% சப்போர்ட் பண்ணுதுன்ற எக்ஸாம்பிள்ல. அப்ப அத இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி ஃபார்மல் ஃப்ரெண்ட்லி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு பிஎம் கிசான் மாதிரி, ஈ-நாம் மாதிரி, பிஎம் கிசான் சஞ்சாய் யோஜனா மாதிரி. அடுத்து 3 பாயிண்ட்ல பார்க்கும்போது, ஃப்யூச்சர்ல நம்மளோட எக்கனாமி வந்து எந்த மாரி வளர்ச்சி அடையும்? எந்த செக்டார்ல எந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும்? ஆர் குறைவு ஏற்படும்? அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து இத யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அது போக இதனால லாங் டெர்ம் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? அப்ப அதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும்? அப்படின்றதெல்லாம் நம்ம இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது போக இப்ப நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். பக்கத்துல இருக்க 2, 3 ஸ்டேட்ஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். மத்த ஸ்டேட்ஸ் கூட தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. தமிழ்நாடுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எந்த செக்டார்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் போடணும் அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சொல்லிறதுக்கு. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட் வந்து வளர்ச்சியில கம்மியா இருக்கு அப்படின்னும்போது, அதுக்கான நிதின்றது அதிகமா கொடுக்கப்படும் இல்லையா? அப்ப இதெல்லாம் நேஷனல் இன்கம் டேட்டா வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பெர் கேபிட்டா இன்கம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா, அந்த நாட்டோட மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வாழ்வாதாரம்ன்றது எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கு, ஆர் குறைபட்டு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா, அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க, நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஈக்குவாலிட்டீஸ் ஏதாவது இருக்கான்னு கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எவ்வளோ பேர் வந்து பிசினஸ் கிளாஸ்ல இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ரிச்சா இருக்காங்க, எவ்வளோ பேர் புவரா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்கா பாலிசி போட முடியுன்ற எல்லாமே இதில தெரிஞ்சுக்கலாம். டாக்ஸ்க்கும், ஜிடிபிக்கும் இருக்குமான அந்த ரேஷியோ, டெப்ட்டுக்கும் அதாவது கடனுக்கும், ஜிடிபிக்குமான ரேஷியோ இதெல்லாம் நம்ம இத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாட்டோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத ஓவராலா நேஷனல் இன்கம் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நேஷனல் இன்கம் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில ஒரு வருஷத்துல ப்ரொடியூஸ் ஆகுற டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் அதோட மணி வேல்யூன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அத மெஷர் பண்றது கண்டிப்பா டிஃபிகல்ட் தான். அதில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். அதாவது இந்த பென்ஷன், கிஃப்ட்ஸு இதனால வர பணம். இது எல்லாமே ஒரு நாட்ல நடந்த புரொடக்ஷன்னால கிடைச்ச வருமானம் கிடையாது. அதனால அந்த நேஷனல் இன்கம்ம கால்குலேட் பண்ணும்போது, கண்டிப்பா இதெல்லாம் கழிச்சிட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணியாகணும். அடுத்து டிப்ரிசியேஷனுக்கான அலவன்ஸ கணக்கிடுறதுல பிரச்சனை ஏற்படுறது. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு மெஷின் சூஸ் பண்ணுவாங்க. அதில தேய்மானம்ன்றது ஒரு ஒரு அளவுல இருக்கும். இந்த வருஷம் அதிகமான தேய்மான அளவு ஏற்படுத்திருக்கு அப்படின்றதுக்காக, அதுக்கேத்த மாரி ஒரு விலைய நம்ப குறைப்போம். அடுத்த வருஷம் அதுக்கு அதிகமும் ஆகலாம், இல்ல அதுக்கு கம்மியும் ஆகலாம் மெயின்டனன்ஸ பொறுத்து. அப்ப அதையும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா கணக்குல எடுக்கணுன்னும்போது, அக்யூரசி முன்ன பின்ன வரதான் செய்யும். அது ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு விதமான டிப்ரிசியேஷன் லெவல கூட்டவோ, குறைச்சோ வச்சிருப்பாங்க. அத பொறுத்து நேஷனல் இன்கம்ன்றது கொஞ்சம் வேரியேஷன் ஆக தான் செய்யும். சில வெல்ஃபேர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் வீட்ல அம்மா குக் பண்றது, ஒரு ஹவுஸ் கோர்ஸ் பண்றது இதெல்லாமே நம்ம வந்து சம்பளம் குடுக்குறதில்ல. ஆனா, அதெல்லாம் ரியல் ஒர்க் தான். ரியல் கான்ட்ரிபியூஷன் தான். அதேபோல சில வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், என்ஜிஓஸ் சிலர் அவங்களுக்கெல்லாம் வந்து வருமானம் எந்த அளவு போகுதுன்னு நமக்கு தெரியல. அப்போ அதெல்லாம் நம்ம கணக்குல எடுக்கும்போது, அதில கொஞ்சம் கிளாஷஸ் இருக்கும். கரெக்ட்டான அக்யூரசி குடுக்க முடியாது.
அடுத்து இல்லீகல் ஆக்டிவிட்டி மூலமா லைக் இப்போ கேம்பிளிங் மாதிரி, பிளாக் மாதிரியான பணங்கள்லாம் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. கணக்குல எடுத்துக்க முடியாத பணம். ஆனா, அது எக்கனாமில புழக்கத்துல இருக்கக்கூடிய பணம். அப்ப அத நம்ம நேச்சுரல் இன்கம்ல கணக்கு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய ஹசார்ட் ஆர் ஹர்டல்னு சொல்லலாம். இப்போ விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஒரு காய்கறியோ, இல்ல ஒரு அரிசி மாதிரியான தானியத்தையோ வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, அதில சில போர்ஷன் அவங்க பயன்படுத்திப்பாங்க. அது போக சிலத தான் விப்பாங்க. அப்போ விலைவாசிய பொறுத்து இந்த வருஷம் நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணேன், அது எவ்வளோ விற்பனை போயிருக்கு அப்படின்ற அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? இன்ஃப்ளேஷன் அதாவது விலைவாசிய பொறுத்து. அப்பயும் நம்ம நேஷனல் இன்கம்ம கால்குலேட் பண்றது டிஃபிகல்ட்டா மாறும். முக்கியமான ஒரு விஷயம் கேப்பிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது. இப்போ ஒரு நிலம் இருக்கு. இல்ல ஒரு அசெட் ஏதோ ஒண்ணு இருக்கு. அத வந்து விக்கிறாங்க. அதோட விலைய விட கொஞ்சம் அதிகப்படுத்தி விக்கும்போது, அந்த பொருளோட விலைன்றது அதிகமாகியிருக்கு. ஆனா, புதுசா அங்க எந்த ஒரு உற்பத்தியும் நடக்கல. அப்ப அதையும் நம்ம நேஷனல் இன்கம்ல கணக்கிட முடியாது. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர்ஸ் நடக்கிறது. அதாவது இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் அப்டின்னா, நமக்கு கண்டிப்பா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டாஸ்ன்றது தேவைப்படும். ஆனா நெறைய எரர்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவ எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளது ஒரு டெவலப்பிங் நேஷன். இங்க நெறைய இன்ஃபார்மல் செக்டார்ஸ்ல வொர்க் பண்றவங்க, ரூரல் செக்டார்ல வொர்க் பண்றவங்க தான் அதிகம். அப்ப அத எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துக்க முடியுமானா, முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்ப நேஷனல் இன்கம் கணக்கிடும்போது அக்யூரசின்றது கம்மியா தான் இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங்ன்னு போம்போது, கணக்கெடுக்கும்போது, கணக்கெடுக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து வெல் ட்ரெயின்டா இருக்காங்களா? குவாலிஃபைடா இருக்காங்களா? ஆர் அந்த கம்ப்யூட்டிங் பண்ண டேட்டா வந்து ஒரிஜினலா? அப்படின்றதுலலாம் பிரச்சனைகள் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10% ஆவது மினிமமா எரர் வந்து எப்பயுமே நம்ம நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது வரும் அப்படின்ற மாரி குடுக்குறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட $2 ட்ரில்லியன் $5 ட்ரில்லியன் வரைக்கும் நம்மளோட ஜிடிபி அப்படின்றது வேரியேஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க.